நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 10 செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர், தமிழகத்தில் பனிமூட்டம் குறித்த வானிலை ஆய்வு மையத்தில் தகவல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். முன்னதாக வாலஜா சாலையில் உள்ள அண்ணா சிலையில் இருந்து அமைதி பேரணி நடைபெற்றது. அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரணியாக அண்ணா சதுக்கத்திற்கு சென்றார். மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று வறண்ட வானிலை நிலவும் என்றும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், தென் தமிழகம் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நாளை மறுநாள் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது. குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுநாள் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் உள்நோக்கத்துடன் செயல்படவில்லை எனவும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் நடைபெற்றது. மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகினர். அப்போது திருப்பரங்குன்றத்தில் நிலவிய சூழலை கருத்தில் கொண்டே 144 தடை விதிக்கப்பட்டதாகவும், மதக்கலவரம் ஏற்படும் சூழல் இருந்ததாக தகவல் கிடைத்ததாகவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. சுமார் 1500 பேர் மலையேற முயன்ற நிலையில் அவர்களை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பலனளிக்காததால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும், நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் போனதற்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் உள்நோக்கத்துடனோ நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலோ எதையும் செய்யவில்லை என மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி GR சுவாமிநாதன், மதுரை மாவட்ட ஆட்சியர் தவிர்த்து மாநகர காவல் ஆணையர், கோவில் இணை ஆணையர் உள்ளிட்டோர் வழக்கு விசாரணையில் நேரில் ஆஜராக விலக்கு அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் 144 தடை உத்தரவு பிறப்பித்தது குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் நீதிபதி காட்டமாக கேள்வி எழுப்பினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தியாகராஜ சுவாமி கோயிலில் இருந்து உற்சவர் சந்திரசேகரர், திரிபுர சுந்தரி அம்மன் மங்களவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து தெப்பத்தில் எழுந்தருளினர். நீராழி மண்டபத்தை தெப்பம் 5 முறை வலம் வர பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோயிலில் தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல சிவகாசி சிவசுப்பிரமணிய சாமி கோயிலில் தெப்ப தேரோட்ட நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவு பெற்றது. சிவகார்த்தியை நடித்த பராசக்தி படம் பார்த்த பிறகு தன்னுடைய மகன் தன்னிடம் தெரிவித்த கருத்தை கேட்டு வேதனை அடைந்ததாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை சீர்மிகு சட்டப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் பங்கேற்றார். அப்போது பேசியவர் தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் மொழி போராட்டத்தின் அவசியம் குறித்து பேசினார். தமிழ் படித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஹிந்திக்கும் பிரெஞ்சுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் பூந்தாங்க.
அது எவ்வளவு பெரிய தப்புன்றது இன்னைக்கு தெரியும். நமது வரலாற்றையும் மொழிக்காக நடைபெற்ற போராட்டங்களையும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு தந்தையாக கடமையிலிருந்து தவறிவிட்டதாக வருத்தத்துடன் கூறினார். மற்றவர்கள் ஒரு மொழியை என் மீது திணித்தால் அதை நான் என்றுமே ஏற்க மாட்டேன். 3500 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கின்ற ஒரே மொழி தமிழ்தான் என்பது கீழடி அகழாய்வு மூலமாக உலகிற்கு நிரூபணமாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் 2 நாட்களில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் தரப்பில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு 5 குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு அமைத்து 2 மாதங்கள் கடந்த நிலையிலும் பேச்சுவார்த்தையை தொடங்குவதில் இழுபறி நீடித்தது. இதனிடையே டெல்லி சென்ற திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அதன்படி பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு குழு அமைத்து திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என முன்கூட்டியே நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் கூட்டணி குறித்து கனிமொழி எம்பி தொலைபேசியில் உரையாடியதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். Yes, they will start in next two or 3 days. We are starting. Did you talk about that power sharing, sir? We will update you as soon as we finish the talk. இம்மாத இறுதிக்குள் போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்து பரப்புரையை தொடங்க திமுக கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக அதிமுக கட்சிகளை விமர்சித்து பேசிய விஜய் விசில் சத்தத்தில் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரித்து ஓடும் என்று சூளுரைத்தார். தாவேகா 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அந்த கட்சியின் தலைவர் விஜய் கற்பனையான திருக்குறள் மூலமாக திமுகவை விமர்சித்தார். பவளவிழா பாப்பாக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம அவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லாம வெளியே சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். எந்த என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் தாவேகா தான் என்றும் கூறினார் விஜய். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. இதே போல அதிமுகவை பெயர் குறிப்பிடாமலும் விஜய் விமர்சித்தார். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், பாஜக தலைமையில் மற்றும் பலர். வரும் தேர்தலில் தாவேகா வென்று புனித ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லும் என்றும் விஜய் சூளுரைத்தார். ஒவ்வொரு வீட்டிலும் தாவேகா இருப்பதை கருத்து கணிப்புகள் எடுப்பவர்கள் பார்க்கலாம் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேகா கட்சி கொடியை விஜய் ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேர்தல் கருத்து கணிப்பு குறித்து விளக்கம் அளித்தார். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஊரா தெருவா வீடு வீடா போய் நீங்க அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிற்பாங்க பாருங்க. தாம் சினிமாவை விட்டாலும் தம்மை விமர்சிக்கிறவர்கள் அதை விடுவதில்லை எனவும் விஜய் விமர்சித்தார். விஜய் தங்களுக்கு எதிரியே இல்லை என திமுகவும், ஊழலை பற்றி பேசும் விஜய் உத்தமரா என அதிமுகவும், நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நடனமாடிக்கொண்டிருப்பதாக பாஜகவும் தாவேகா தலைவர் குறித்து விமர்சித்துள்ளனர். எந்த வகையிலும் மக்களுக்கான எந்த திட்டமும் இல்லை, மக்களுக்கான எந்த போராட்டமும் இல்லை, ஆர்ப்பாட்டமும் இல்லை. அவருடைய ஒற்றை சிந்தனை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான். அந்த சிந்தனையோடு மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் மக்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்று நினைக்கிறார் என்றால் அவருடைய கனவு அவருடையது. இவர் எதிரியே இல்லை. நீங்கள் ஊழல்வாதியா இல்லையா? அவர் உழைக்கிற அந்த சம்பளங்கள் நியாயமானதா, கருப்பு பணமா வெள்ளை பணமா தெரிவிக்கணும். ஆதவர்ஜுனா அவருடைய மாமனார் அவங்கெல்லாம் நேர்மையான வழியில் சம்பாதித்து வந்திருக்கிறார்களாம். செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அம்மா இருக்கும் பொழுது, அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்தர் என்று வழக்கு போட்டு சிறைக்கு போய் பிறகு அம்மா காலத்திலே விடுதலை செய்யப்பட்டவர். இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு நேர்மையானவர், ஊழலற்றவர் என்று நிரூபித்த பிறகு அதிமுக கழகத்தை குறை சொல்லுங்கள். நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3ஆவது ஆண்டு தொடக்க விழாவில்
ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தனபால் வலியுறுத்தினார். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய அவர் தமிழகத்தின் சமூக நீதி வரலாற்றில் ஜெயலலிதாவின் பங்களிப்பு குறித்து விவாதித்தார். I rise to urge the government of India to consider confirming the Bharat Ratna, nation's highest civilian honor, upon the former Chief Minister of Tamil Nadu, Puratti Thalavi Dr. J. Jayalalitha, whose life and works were dedicated to the people. சமூக நீதி அரசியலில் முக்கிய மைல்கல்லாக விளங்கும் 69% இடஒதுக்கீட்டை அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் உறுதிப்படுத்தியதில் ஜெயலலிதாவின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் was reflected in her governance. தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி திட்டங்கள், அம்மா திட்டங்கள் உட்பட பெண்கள் மற்றும் நலிந்த பிரிவினருக்காக ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய திட்டங்கள் குறித்தும் பட்டியலிட்டார். தமிழ்நாடு அரசியல் மற்றும் மத்திய பட்ஜெட் குறித்து நியூஸ் 18 நேர்காணலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பதில், மக்களவையில் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு மத்திய அமைச்சர்கள் எதிர்ப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். விஜயின் அரசியல் வருகையை பார்த்து திமுக அஞ்சுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். They are trying to CBI raids on him, his films not being released. How do you see this? Is he that big a factor in this election? DMK being worried about Vijay, I can understand it, because DMK on Vijay on the one side, either with or without us, the ADMK alliance, the NDA alliance, now very strong, also coming up, are all making DMK, although they are in power, completely insecure. That is why you find all kinds of freebies being announced even now. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்புகள் குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். But is the BJP worried that, Vijay could come together with Congress? They are both making overtures with, to each other. Where's Congress in Tamil Nadu? Despite the crutches that they're holding, the DMK crutches that they're holding, there's Congress. And today it's a divided house. One group wants to go with TVK. Yes. And the other group wants to remain with DMK. விஜய் தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துவாரா என்ற கேள்விக்கும் பதிலளித்த நிர்மலா சீதாராமன் அதனை தேர்தல் தான் முடிவு செய்யும் என்றார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழும ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் பட்ஜெட் மீதான முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் விமர்சனம் குறித்த கேள்விக்கும் பதிலளித்தார். MK Stalin has said that, Tamil Nadu has been snubbed by you. How do you react to this? It's a sad commentary. Superfast trains, or the trains that we've announced, not bullet, but the high-speed trains are going to Chennai. They're getting connected to Hyderabad. They're getting connected to Bengaluru. Now, Kerala and Tamil Nadu, both of them are election-bound states. Yes. Coconut trees there. Every farmer is going to get benefited because they can replace old trees which are not giving yield with fresh saplings. Coconut promotion doesn't benefit pole-bound Tamil Nadu. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் குறித்து விவரித்தார். The rare earth corridors. Yes. Both Kerala and Tamil Nadu get it. Pole-bound states. Yes. In fact, if I can say, defense corridor is in Tamil Nadu. Now they get the second corridor, which is rare earth corridor. Are they suggesting that these are not activities which are going to benefit Tamil Nadu? இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை மிகவும் நிலையாக இருப்பதாக நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக நேர்காணல் அளித்த அவர் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து வருவதாக கூறினார். Why has BJP not really done well in Tamil Nadu? You have a vote share of about... It will take time. And how confident are you to... A national party like Congress, yes, which lost power 60 years ago in Tamil Nadu, they are not able to come back to power. Whereas Tamil Nadu was never under BJP, we are now trying to serve the people and enter to win some seats, and also now we hope the alliance will be able to form a government.
தொடர்ந்து பேசிய அவர் 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றுமொரு ஆரிய திராவிட போர் என கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விமர்சித்தார். M.K. Stalin is framing this entire battle in Tamil Nadu as a Aryan-Dravidian battle. How do you see this? It's not new. Completely separatist mindset which rules the ruling party of Tamil Nadu. The current leadership of Tamil Nadu wants to play on this wedge driving. And that is why for every such comment that they get, there are people who respond and these people would build on it. It's a sad state. தமிழ்நாட்டு மக்கள் பிரிவினையை விரும்புவதில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்தியாவிற்குள் சீனா ஊடுருவல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் பேச முயன்றதால் கடும் அமளி ஏற்பட்டு பலமுறை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தில் பேசிய பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு ஆட்சி பயங்கரவாதத்தை எதிர்கொண்டது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் M.M. நரவனே எழுதிய 4 Stars of Destiny என்ற புத்தகத்தில் இருந்து சில பகுதிகளை மேற்கோள் காட்டி பேசத் தொடங்கினார். कमांडर इन चीफ नरवणे जी, चीफ ऑफ आर्मी स्टाफ जी, सदन की कार्रवाई अगर आप नहीं बोलना चाहते, आसन की व्यवस्था को नहीं मानना चाहते, வெளியிடப்படாத மற்றும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு புத்தகத்தை அவையில் மேற்கோள் காட்டக்கூடாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து ராகுல் காந்தி பேச முயன்றபோது அவரது மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறி இந்தியா கூட்டணி கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து நாடாளுமன்ற வளாகத்தில் பேசிய ராகுல் காந்தி நரவனே எழுதிய புத்தகம் வெளியானால் தங்கள் உண்மையான முகம் வெளிப்பட்டுவிடும் என மத்திய அரசு அஞ்சுகிறது என்றார். முன்னாள் ராணுவ தளபதியின் புத்தகத்தை வெளியிட அனுமதி மறுப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தேர்தல் ஆணையர் ஹிட்லர் போல நடந்து கொண்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டிய நிலையில் அவர்தான் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தேர்தல் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு வங்கத்தில் SIR மூலம் வாக்குரிமையை இழந்த 100க்கும் மேற்பட்டோருடன் டெல்லியில் தேர்தல் ஆணையத்திற்கு மம்தா பானர்ஜி சென்றார். உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சந்தித்தார். அதன் பின் பேசிய மம்தா பானர்ஜி பாஜகவின் IT விங் போல தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் தேர்தல் ஆணையர் ஹிட்லர் போல நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் மம்தா பானர்ஜியின் குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணைய தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையர் கண்ணியமாக நடந்து கொண்ட போதும் மம்தா மேசையை தட்டி அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான வரியை குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப், இத்தாலி முழுவதும் பயணிக்கும் குளிர்கால ஒலிம்பிக் ஜோதி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். இந்தியா மீதான பரஸ்பர வரியை 25%-இருந்து 18% குறைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் தற்போது இறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டிரம்ப், இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரியை 25%-இருந்து 18% குறைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் மிக முக்கிய தகவலை டிரம்ப் பகிர்ந்துள்ளார். இனிமேல் அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவில் இருந்து இந்தியா அதிகளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்த ஒப்பந்தம் உதவும் என்றும் டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் $500 பில்லியன் அதிகமான அமெரிக்க எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரித்துறை ஒப்பந்தங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்ததாகவும் டிரம்ப் பகிர்ந்துள்ளார். அமெரிக்கா மீதான வரிகளை குறைக்க இந்தியாவும் முன்வரும் என்றும் டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பெருநாட்டில் கேண்டலேரியா திருவிழாவில் ஆயிரக்கணக்கான நடன கலைஞர்கள் பங்கேற்று அணிவகுத்து சென்ற வண்ணமயமான காட்சிகள்தான் இவை.
பெருநாட்டின் துறவியான கேண்டலேரியாவை கௌரவிக்கக்கூடிய விதமாக ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் கேண்டலேரியா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பெருத்தலைநகர் லிமாவில் நடைபெற்ற விழாவில் 3000த்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று நகர வீதிகளில் வலம் வந்தனர். அன்றாட கிராமப்புற வாழ்க்கை உட்பட பல்வேறு கருப்பொருட்களை சித்தரிக்கக்கூடிய வகையில் பாரம்பரிய உடைகள் அணிந்து நடனமாடியது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. பெருவின் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான கேண்டலேரியா விழா யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடல் மீது இந்த மக்கள் நடக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? இந்த அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இடம் ஐரோப்பிய நாடான போலந்தில். பொதுவாக கடல் நீர் உப்புத்தன்மை கொண்டது என்பதால் அது அவ்வளவு எளிதில் உறையாது. ஆனால் போலந்தின் சில பகுதிகளில் வெப்பநிலை -22 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் சென்றுள்ளது. இதனால் பால்டிக் கடலின் ஒரு பகுதி உறைந்து தரையாக மாறியது. இந்த அபூர்வ நிகழ்வை காண ஏராளமான மக்கள் திரண்டனர். வழக்கமாக அலைகள் எழும்பும் கடல் பரப்பில் தற்போது மக்கள் அச்சமின்றி நடந்து சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். உறைந்திருந்தாலும் ஆழமான பகுதிகளுக்கு செல்வது ஆபத்தானது என உள்ளூர் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பனிக்கட்டியின் தடிமன் எல்லா இடங்களிலும் சமமாக இருக்காது என்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒலிம்பிக் ஜோதியை ஏந்தி செல்லும் குழுவினர் பனி சூழ்ந்த கடினமான மலைப்பாதை வழியாக கடந்து சென்ற காட்சிதான் இது. 2026ஆம் ஆண்டுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் இத்தாலியின் மிலன் மற்றும் கோடினா டி ஆம்பசோ நகரங்களில் வரும் 6ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. ஐஸ் ஹாக்கி, ஸ்கை ஜம்பிங் உள்ளிட்ட 16 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறும் நிலையில் 93 நாடுகளைச் சேர்ந்த 3500க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இதற்கான ஒலிம்பிக் ஜோதி ஓட்டத்தின் 57வது நாளான நேற்று விலாடி ஆல்மே நகரில் தொடங்கி நெம்ப்ரோ சீரியட் வழியாக லம்பாடி நகரை கடந்து சென்றது. அப்போது சாலைகளில் இருபுறமும் நூற்றுக்கணக்கானோர் அணிவகுத்து நின்று ஜோதியை ஏந்தி செல்லும் குழுவினரை உற்சாகப்படுத்தினர். உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிப்பதால் 4500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்கும் நிலையில் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிராக நடைபெறும் போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இதனால் உலகம் முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தொலைக்காட்சி மற்றும் இணைய ஒளிபரப்பு உரிமைகள், விளம்பர வருமானம், டிக்கெட் விற்பனை, சட்டப்பூர்வமான பந்தயம் உள்ளிட்ட அனைத்தையும் சேர்த்து இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் மதிப்பு 4500 கோடி ரூபாய் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போட்டியின் போது 10 வினாடி விளம்பரத்திற்கு 25 முதல் 40 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போட்டி ரத்தானால் ஒளிபரப்பு உரிமையை பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் 400 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திட்டமிட்டே போட்டியை பாகிஸ்தான் புறக்கணிப்பதால் போட்டிக்கான காப்பீடும் கிடைக்காது. இதனால் ஒளிபரப்பாளர்களுக்கு இழப்பீடு வழங்கும் நோக்கில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் ஆண்டு வருமான பங்கிலிருந்து 70 முதல் 80% வரை குறைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.